சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே டீம் வேற லெவலில் ரிவெஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை. சிஎஸ்கே டீம் 212 ரன்கள் அடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அதை சேஸ் பண்ண வந்த எஸ்ஆர்ஹெச் டீமால் வெறும் 134 ரன்கள் மட்டுமே தான் அடிக்க முடிஞ்சது. 78 ரன் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க நம்ம சிஎஸ்கே டீம். இது ஒரு ஒன் சைடட் மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே டீம் என்ன நல்லா பண்ணாங்க, இதுக்கப்புறம் நம்ம டீமுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ யார் எப்படி ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு குயிக் ரிவ்யூ அந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டி சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஒன் சைடட் கேம் தான். சிஎஸ்கே டீமோட பேட்டிங் பவுலிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ண வந்த சிஎஸ்கே டீமோட ரஹானே கொஞ்சம் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாரு. பட் அதற்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் சிஎஸ்கே டீமுக்கு வந்திருந்தது. ருத்துராஜ் கேக்வாட் அண்ட் டேரியல் மிச்சல் இந்த ரெண்டு பேருமே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணாங்க. குறிப்பாக டேரியல் மிச்சல் இந்த மேட்ச்சில் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இது ரொம்பவே ஹாப்பியான விஷயம். அந்த மேட்சை வின் பண்ணாங்களோ இல்லையா, பட் டேரியல் மிச்சல் ஃபார்முக்கு வந்தது எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா அந்த சீசனில் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் கொடுத்தாங்க. பட் இப்போ தான் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இனிமேலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி சிஎஸ்கே டீமுக்காக ஒரு முக்கியமான பிளேயராக மாறுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் அவர் கூட ப்ளே பண்ண ருத்ராஜ் கேக்வாட் 98 ரனில் அவுட் ஆனார். அவருமே ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தார் இன்னிங்ஸில். அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டையுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தார் இந்த மேட்ச்சில். அண்ட் அடுத்ததாக நம்ம சிக்ஷர் மணி சிவம் டுபே தரமான சம்பவத்தை பண்ணி விட்டார். இந்த மேட்ச்லேயுமே கிட்டத்தட்ட 20 பால்ல 39 ரன்கள் அடிச்சிருந்தாரு. 4 6 சும்மா பறக்க விட்டார். இப்போ சிவம் டுபே வெறும் ஸ்பின்னர்ஸை மட்டும் அடிக்கிறது கிடையாது, பவுலர்ஸையுமே வச்சு பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இது சிஎஸ்கே டீமுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். பேட்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கடைசியில் தலை எம்எஸ் தோனி ருத்துராஜ் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்தார். ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் அடித்தார். எஸ்ஆர்ஹெச் இந்த 212 ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு உள்ளே வந்தாங்க. பட் எஸ்ஆர்ஹெச் டீமை இந்த ரன்னை சேஸ் பண்ண விடாமல் மொத்தமாக சோழியை முடிச்சது யாருன்னா நம்ம துஷார் தேஷ்பாண்டே தான். ஏன்னா ஆரம்பத்தில் வந்த கொஞ்ச நேரத்திலே முதல்ல டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை தூக்குனாரு. அண்ட் அடுத்ததாக அல்மோட் பிரீத் சிங்கை வெளியே அனுப்புனாரு. அண்ட் அடுத்ததாக அபிஷேக் சர்மாவுமே வெளியே அனுப்பிட்டாரு. டாப் 3 மொத்தத்தையுமே துஷார் தேஷ்பாண்டே காலி பண்ணிட்டாரு. ஸோ இதனால தான் இந்த மேட்சை சிஎஸ்கே டீம் ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி மதிஷா பத்திரனா அவருமே உள்ளே வந்து கிளாஸனோட விக்கெட்டையும் மார்க்ரமோட விக்கெட்டையுமே எடுத்து மேட்சை கம்ப்ளீட்டாக சிஎஸ்கே டீமுக்கு சாதகமாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு பவுலருமே ஒட்டுமொத்த மேட்சையுமே ஈஸியாக முடிச்சு வச்சுட்டாங்க. அண்ட் இவங்க கூட சேர்ந்து நம்ம ரவீந்திர ஜடேஜாவுமே ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. நிதிஷ்குமார் ரெட்டியோட விக்கெட். அண்ட் அதே மாதிரி முஸ்தபிசூருமே 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஷாபாஷ் அகமதோட விக்கெட்டுமே நம்ம புவனேஸ்வர் குமாரோட விக்கெட்டையுமே தூக்கியிருந்தாரு. ஸோ மொத்தமாக சொல்லணும்னா அங்கே தீபக் சேகர் மட்டும்தாங்க விக்கெட் எடுக்கல. வேறு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணி விக்கெட்டை ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக துஷார் தேஷ்பாண்டே அண்ட் பத்திரனா 2 பேருமே ரொம்பவே நல்லா பண்ணி மேட்சை முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே டீமுக்கு அடுத்ததாக ஒரு 5 மேட்ச் பாக்கி இருக்குது. இந்த 5ல் 3 மேட்சை வின் பண்ணாலே போதும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பிளே ஆஃப்க்கு போயிடலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி வின் பண்ண போகிறாங்கன்னு. பட் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே டீம் கொஞ்சம் ஈஸியாகவே உள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நம்ம டேரியல் மிச்சல் வேறு ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 5ல் 3 வின் பண்ணாலே போதும், வின் பண்ணிடுவாங்க. அதில் பஞ்சாப் கூட தான் 2 மேட்ச்சு. ஸோ பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.